வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனா ஸ்ரீஹர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நமக்கு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 11ஆம் வகுப்பு விலங்கியல் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா நமக்கு 70 மதிப்பெண். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. இதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஷின் இருக்குது. 6 × 2 12. இதில் யானைக்கும் வனவிலங்குகளுக்கும் மனித வாழ்விடத்தில் நுழைய காரணம் என்ன? யானைகளும் வனவிலங்குகளும் மனித வாழிடத்தில் நுழைய காரணம் என்ன? பிள உடற்குழியினை உணவுப்பாதை உடற்குழியுடன் வேறுபடுத்து. வெள்ளை அடிப்போஸ் டிஷ்யூ பழுப்பு அடிப்போஸிலிருந்து வேறுபடுத்து. 24 கம்பல்சரி. இதய நுரையீரல் உயிர் பிழைத்தல் என்றால் என்ன? ஆர்னித்தின் சைக்கிள் நல்லா பார்த்துக்கோங்க. நிணநீர் என்றால் என்ன? ஏன் சிலர் குரட்டை விடுகிறார்கள்? அது எவ்வாறு ஏற்படுகிறது? குடலில் மட்டுமே குடல் உறிஞ்சிகள் உள்ளது, இரைப்பையில் இல்லை, ஏன்? அடுத்து 6 × 3 18. இதில் முப்பெரும் பெயரிடும் முறை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு 33 கம்பல்சரி. கணுக்காலிகளுடைய 3 முக்கிய பண்பு. முக்கிய இணைப்பு திசு நோய்கள் 3 எழுதுக. மெட்டாமரிசம் என்றால் என்ன? கல்லீரலின் முக்கிய பணிகள் 3 கூறு. நிமோனியா ஒரு ஆபத்தான நோயாக கருதப்படுகிறது. இதய ஒலிகள் என்றால் என்ன? அவை எப்போது மற்றும் எப்படி உண்டாக்கப்படுகின்றன? விட்டமின்களில் தயமின் பணிகள் மற்றும் குறைபாட்டு அறிகுறிகள் யாவை? மனித சிறுநீரகத்தின் நீள்வெட்டு தோற்றத்தின் படம் வரைந்த பாகம் குறி. ஸோ கண்டிப்பாக கிட்னி படம் வந்து நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாரும் கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வகைப்பாட்டின் அடிப்படை தேவை, முதுகுநானுடைய பொதுப்பண்பு, தவளையின் செரிமான மண்டலம் படம் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. வேறுபடுத்த பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் கரப்பாம்பூச்சி வேறுபாடு, கொழுப்பில் கரையும் விட்டமின் பற்றி எழுது. மனித உட்சுவாசம் வெளிசுவாசம் நிகழ்வு அட்டவணை. இதய துடிப்பு என்றால் என்ன? இல்லைனா இதய துடிப்பு தோன்றல் கட்டுப்படுத்தல் நடைபெறும் விவரி. எபிதீலியம் என்றால் என்ன? அதன் பல்வேறு வகைகளின் பண்புகளை தருக. மனித கழிவுநீக்க மண்டல குறைபாடுகள் ஏதேனும் 2 பற்றி சிறுகுறிப்பு தருக. ஸோ இதான் 11ஆம் வகுப்பு விலங்கியல் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நர்சரி வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.